Hello grade 9 students. Now let's start writing the answers for Unit 5 workbook activities. Let's go and take a look at the topic, shall we? A second chance called tomorrow. நாளை என்னும் இன்னொரு வாய்ப்பு, ரெண்டாவது வாய்ப்புன்னு கூட நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் என்ன பிழைகள் விட்டிருந்தாலும் நாளைக்கு அதை நாங்கள் இன்னொரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாங்கள் அதை சரி செய்யணும். அந்த தலைப்புக்கு கீழே நாங்கள் எதிர்காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதே நேரம் பியூப்பிள்ஸ் புக்கில் கடந்த காலத்துல எல்லாம் என்னெல்லாம் முக்கியமாக நாங்கள் ஷூஸ் செருப்பிட வரலாறையும் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு கீழே நாங்கள் மேலதிகமாக ஆக்டிவிட்டீஸை செஞ்சு பார்ப்போம். Activity 1. Study the different ways of expressing future events and actions given in your textbook. நிறைய வித்தியாசமான வழிகளில் நாங்கள் future events பற்றி சொல்லலாம். முக்கியமாக நாங்கள் எப்படி சொல்லலாம்? will plus verb மூலமாக சொல்லலாம். அதே நேரம் be verb-ஓடையும் நாங்கள் சொல்லலாம். will be plus verb plus ing மூலமாக future continuous tense நாங்கள் சொல்லலாம். அதே நேரம் going to plus verb, be verb ஓட going to plus verb. will plus verb ண்டா நாங்கள் simple future காட்டும். will plus be plus verb plus ing என்ற நேரம் நாங்கள் will be going அப்படின்ற நேரம் நாங்கள் future continuous தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் நாங்கள் present progressive பாவிச்சு நாங்கள் future events சொல்கிறோம். Write 5 sentences describing your plans for next week. அடுத்த கிழமை நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்றதை பற்றி நாங்கள் இந்த வித்தியாசமான future tense எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்தின் மூலமாக நாங்கள் எழுதி பார்ப்போம். Firstly, we can write I will be studying. I will be studying for the test tonight. முதலாவதா இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க போறேன்னு நாங்கள் எழுதலாம். For the test tonight. வேற என்ன மாதிரியான வசனங்கள் எழுதலாம்? We can write my father's office vehicle comes at 8 o'clock. Present tense பாவிச்சும் நாங்கள் future events சொல்லலாம்னு நாங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம். Next we can write I will clean the garden tomorrow. What else can we write? We can write be plus going to வச்சு நாங்கள் இப்போ வசனம் எழுதுவோம். We are going to Panagoda next month. இந்த இடத்துல நீங்கள் என்ன பேரையும் எழுதலாம், என்ன இடத்துல பேரையும். கடைசி வசனமாக நாங்கள் எழுதலாம் The teacher is carrying. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். அதாவது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பார்த்து ப்ரெசண்ட்டாக நடக்கிற விஷயத்தை பார்த்து நாங்கள் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இதை பாவிக்கலாம். ஸோ the teacher is carrying a past paper book. அப்போ டீச்சர் பாஸ்ட் பேப்பர் புக்கோட கிளாஸ் உள்ளுக்கு வராங்க. அப்போ அவங்க என்ன எங்களுக்கு செய்து தர போகிறாங்களா இருக்கும்?
she is going to give us a test. அவங்க எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அல்லது she is going to give us an assessment, எங்களுக்கு ஒரு ஒப்பிட வைக்க போகிறாங்க அப்படின்னு கூட நாங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஃப்யூச்சர் டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் உங்களுக்கு சென்டென்சஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். Activity 2. Form questions to get the underlined parts as answers. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் தான் எங்களுக்கு பதிலாக வரணுமெண்டா நாங்கள் எப்படிப்பட்ட கேள்விகளை உருவாக்கணும், எங்களுக்கு அந்த கொஷன் வேர்டையும் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொஷன்ஸ் எழுதுறது மட்டும்தான் இருக்குது. Ganesh went to the கோவில் yesterday. Who went to the கோவில் yesterday? Where? எங்கே? I kept it on the table. நான் டேபிள் மேலே வச்சேன். ஸோ where kept என்ற நேரம் இங்கே இது past tenseல இருக்கிறனால பதில் where did you keep it? question mark மறக்கக்கூடாது. Why? Because I am tired. நீங்கள் ஏன் ஒரு வேலையை செய்கிறீங்க, இல்லாட்டி வேலையை செய்யாமல் இருக்கீங்கன்னு கேட்கலாம். So here we can ask the question, why are you sleeping? நீங்கள் ஏன் தூங்குறீங்க? Why are you sleeping? Because I am tired. என்னடா எனக்கு களைப்பாக இருக்குது. What? He is an accountant. அப்போ ப்ரொஃபஷன், ஒருத்தரோட தொழிலை பற்றி கேட்குற நேரம் நாங்கள் எப்படி கேள்வி கேட்போம்? What is he? அவர் என்ன வேலை செய்கிறார் என்றதோட சுருக்கம் தான் what is he? He is an accountant. When? I will go to the post office tomorrow. நான் நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போவேன். ஸோ நாளை என்ற பதில் வரணுமெண்டா நாங்கள் எப்படி கேள்வி எழுதணும்? When will you go to the post office? Now let's write some more sentences here. சென்டென்சஸை நாங்கள் முதல்ல எழுதி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் கேள்விகளையும் எழுதுவோம். அப்போ முதலாவதாக நாங்கள் என்ன ஒரு பதில் எழுதலாம்? I played the violin yesterday. அப்போ எஸ்டர்டே தான் இதில் எஸ்டர்டே தான் பதிலாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஆன்சர் தான் எஸ்டர்டே. அப்போ நாங்கள் கேள்வி எப்படி எழுதணும்? When did you play the violin? இன்னொரு பதில் எழுதுவோம். My sister went to school yesterday. இதுலேயும் எஸ்டர்டே ஆன்சராக வருதுண்டா நாங்கள் காலம், அதனால வென்னை வச்சு தான் கேள்வி எழுதணும். When did your sister go to school? Did வரனால நாங்கள் went திருப்பி எழுத இயலாது. When did your sister go to school? மூன்றாவதா நாங்கள் என்ன உதாரணம் எழுதி பார்க்கலாம்? Malik went to Panadura last week.
இதில் எது பதிலாக வரலாம்? பானதுரை. அப்போ பானதுரை பதிலுன்னா அது ஒரு இடம். ஸோ நம்ம எப்படி கேள்வி எழுதணும்? Where did Malit go last week? So likewise, you should make questions. Activity 3. Think of an event or exhibition that you have participated. நீங்கள் பங்கு பெற்றின ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு கண்காட்சியாக இருக்கலாம், அதை யோசிங்க. Write a paragraph describing the experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதணும். You may include the following: where the event or exhibition was held, அது நடந்த இடம் எது, who you went with, நீங்கள் யாரோட போனீங்க, when the event or exhibition was held, எப்போ நடந்தது, things you saw, அதில் நிகழ்ச்சியிலையோ கண்காட்சியிலையோ நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, how you felt, நீங்கள் அதை பார்த்து ரசித்த நேரம் நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க, என்னெல்லாம் உணர்ந்தீங்கன்ற எழுதணும். I went to a photographic exhibition last Sunday. போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் அதாவது புகைப்பட கண்காட்சிக்கு நான் போனேன். It was held at the Convention Hall, Colombo. கொழும்புல இருக்கிற கன்வென்ஷன் ஹால் என்ற இடத்துல தான் இது நடைபெற்றது. I went there with my parents and a friend. நான் என் பெற்றோர்களோடையும் என்னோட நண்பரோடையும் அந்த கண்காட்சிக்கு போனேன். There were many photographs of wild animals, waterfalls, mountains and beaches. அங்க வனவிலங்குகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், கடற்கரையோரம், இதை பற்றியெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. I felt very happy. எனக்கு அதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. I developed an interest in nature photography after attending this event. இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்து வந்த பிறகு நான் இயற்கை புகைப்படத்தின் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சரியான ஒரு பதிலை எழுதி நீங்கள் ஒரு பேராகிராஃபை ஃபார்ம் பண்ணணும். Activity 4. Write a letter to your friend describing an event that was held recently in your school. Letter to your friend. அப்படி என்றா என்ன மாதிரியான ஒரு லெட்டர்? Informal letter. ஸோ அந்த இன்ஃபார்மல் லெட்டரில் நாங்கள் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? த இவெண்ட், அந்த நிகழ்ச்சி என்னது, when it was held, அது எப்போ நடந்தது, how you helped or how you participated, நீங்கள் எப்படி உதவி செஞ்சீங்க இல்லாட்டி நீங்கள் பங்கு பெற்றுனீங்களா, how you felt, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு நீங்கள் இப்போ ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் உட நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதணும். 65 சர்ச் ஸ்ட்ரீட், கல்லடி, 2nd 9th 2020. இப்படி நீங்கள் அட்ரஸ் எழுதலாம். டியர் அம்பிகா, ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைண்ட்ஸ் யூ இன் குட் ஹெல்த் அண்ட் கிரேட் ஸ்பிரிட். நாங்கள் கடிதத்தை ஆரம்பிக்கிற நேரம், நாங்கள் ஒரு நண்பருக்கு எழுதுகிற நேரம், நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்ற நம்புறன் என்று தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஆர் யூ என்ஜாயிங் யோர் ஹாலிடே? நீங்கள் உங்களோட விடுமுறை காலத்தை நல்ல சந்தோஷமாக கொண்டாடுறீங்களா? லெட் மீ நோ வாட் யூ டிட் இன் யோர் நெக்ஸ்ட் லெட்டர். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்ற உங்களோட அடுத்த கடிதத்தில் நீங்கள் எனக்கு தெரிவிங்க. We had our talent show at the end of the term. தவணை முடிவில் எங்களுக்கு ஒரு திறமைகளை பற்றி கண்காட்சி ஒன்று எங்களுக்கு நடந்தது. டேலண்ட் ஷோண்டா உங்களுக்கு தெரியும், பாடல் ஆடல் எல்லாத்தையும் பிள்ளைகள் செய்வாங்க. அதில் நல்லா செய்கிறவங்களுக்கு 1வது 2வது பரிசெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும். It was held in the college auditorium. அது எங்கே நடந்திருக்கு? காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடந்திருக்கு. I took part in the fusion dance item. ஃபியூஷன் டான்ஸ்ன்றா என்ன? நிறைய விதமான நடனக்கலைகளை இணைச்சு ஒன்றாக அமைக்கிறது. போத் பரதநாட்டியம் அண்ட் கண்டியன் டான்சிங் ஸ்டெப்ஸ் were included. பரதநாட்டியமும் கண்டியன் டான்சிங் என்று சொல்லுவோம். அந்த ரெண்டும் கலந்த ஒரு ஃபியூஷன் டான்சிங் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. I helped other members of the group to find the jewelry needed. எல்லாருக்குமே அப்போ அந்த டான்ஸுக்கு தேவையான நகைகளை எங்கேருந்து வாங்கலாம்னு நான் உதவி செய்தேன். ஓவரால் ஐ ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப்டர் த இவெண்ட். எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. We enjoyed it while gaining different kinds of experiences. நாங்கள்
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரம் எங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாகவும் இருந்தது. Hope to hear from you soon. Give my regards to your family. அப்போ இன்ஃபார்மல் லெட்டர் 2 வார நேரம் கட்டாயம் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் நிறைவு செய்வோம். பெஸ்ட் விஷஸ் சைந்தவி. இப்படி லெட்டரை வந்து நீங்கள் சரியான விதத்தில் நிறைவு செய்யணும். ஒரு லெட்டர் பார்க்க வந்து இப்படி இருக்கணும். Activity 5. Find synonyms for the following words from the passage The History of Footwear. History of Footwear என்ற பேசேஜை நாங்கள் பியூப்பிள்ஸ் புக்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பேசேஜை இப்போ நாங்கள் ஒருக்கா வாசித்து பார்த்துட்டு அதுக்கு இங்கே கேட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு வேரியேஷன், கேம், எக்ஸ்ட்ரீம்லி, ஃபிக்ஸ்ட், ஃப்ளரிஷிங் இந்த 5 வார்த்தைகளுக்கும் நாங்கள் பொருத்தமான சூட்டபிளான ஒத்த கருத்துள்ள வார்த்தைகளை நாங்கள் தேடி பார்ப்போம். Historically, shoes were worn primarily for protection. According to archaeological evidence, experts believe that shoes were invented about 40,000 years ago. However, it was not until some time later that footwear was worn by people frequently. It is hard to imagine a time before the invention of shoes. Yet, what started as a practical venture grew into a varied, booming industry. Varied என்றது வேரியேஷன்ட இன்னொரு வார்த்தை. அப்போ ஸோ சிமிலர் வேர்ட் நாங்கள் அதில் எழுதி கொள்ளலாம். Though all shoes share basic characteristics, their coloring, materials and designs have transformed drastically over thousands of years. Drastically. ரொம்பவே வித்தியாசமாக மாறினதுன்றதான் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லிக்கு அதை வந்து சிமிலர் வேர்டாக எடுக்கலாம். The earliest shoes were made of soft leather. They resembled either sandals or moccasins. In the early 19th century, women's and men's shoes finally began to differ from one another in style, color, heel and toe shape. During this era, shoes were made straight, meaning that there was no differentiation between left and right shoes. As the 20th century approached, shoemakers improved comfort by making foot-specific shoes. Approached. வருகை தரது came. ஸோ இது கேமுக்கு நாங்கள் வந்து இதை சிமிலர் வேர்டாக எடுக்கலாம். The face of the footwear changed drastically from decade to decade. This was due to the technological advances that made the shoemaking process simpler. In the early 70s, platform shoes and wedges were popular among women, though they became less so in the 80s and 90s. Men's shoe trends, however, were mostly static in the மாறுதலும் இல்லாமல் இருக்கிறது. As the types such as Oxfords, leather shoes that fasten with lace, and loafers, leather shoes that you can wear without fastening them, remained the dominant styles. Dominant, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் இல்லையா? Though men's shoe styles remained relatively unchanged, women's shoes made dramatic changes in their appearance. Women's shoes became arched, sophisticated, and were made to highlight the foot. The heels grew narrower and narrower as time progressed. At present, the footwear industry has become a thriving business. If footwear trends continue in this fashion, we can expect the shoes of the future to be even more out of this world. Now, let's write the answers. Variation, varied, came, approached, extremely, மிக மிக அதிகமாக என்று சொல்கிறத தான் நாங்கள் drastically changed என்று எழுதியிருந்தோம். Fixed, மாறாமல் நிலையாக இருக்கிறது வந்து static. Flourishing, வேகமாக வளர்ச்சி அடைகிறத நாங்கள் thriving என்று சொல்லுவோம். Activity 6.
Write the following sentences in passive form. First of all, do you all remember the passive form? நாங்க active voiceல இருந்து passiveக்கு மாத்துற நேரம் எப்படி மாத்துவோம்? activeல இருந்து passiveக்கு மாத்துற நேரம் passiveல வந்து எப்படி எழுதுவோம்? passive verb தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? passive verb ண்டா என்ன? be plus past participle. அப்ப எந்த be verb நாங்க சூஸ் பண்ணுவோம்? இப்ப வந்து active voice வந்து present tenseல இருந்தா be verb வந்து am is are இருக்கும். active voice வந்து pastல இருந்தா be verb வந்து was and were இருக்கும். So இங்க நாங்க எங்கட வசனங்களை பாப்போம். The students cleaned the main hall. Cleaned. அப்ப active voice வந்து past tenseல இருக்கு. So we can write the main hall. அதான் இங்க object. The main hall. Singular என்றனால was cleaned by the students. யாரால சுத்தப்படுத்தப்பட்டது? மாணவர்களால. They closed the school for the April holidays. அப்ப வந்து பாடசாலையை ஏப்ரல் ஹாலிடேஸ்க்காக மூடி இருக்காங்க. So the school தான் இங்க object. The school was closed for the April holidays. நாங்க இன்னொரு முக்கியமான இதையும் படிச்சோம். passiveல மாத்திர நேரம் ஒரு சில நேரத்துல நாங்க subject என்றதை எழுத தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் subject எழுத தேவையில்லை. The school was closed for the April holidays. When did they give you this book? It's a question. அப்போ when வந்து அப்படியே தான் இருக்கும். Did they give you this book? When was this book? Was this book given? Give with a past participle given to you. They did not accept the money. அவங்க காசை ஏற்றுக்கொள்ளல. So the money was not accepted. இங்க வந்து நாங்க by them ன்றதை எழுதணும். My uncle gave me this present. இந்த மாமா எனக்கு இந்த gift-ஐ கொடுத்தாங்க. So this present is the object here. This present was given to me by my uncle. படி subject எது object என்றதை அறிஞ்சு சரியான verb changes ஓட passive verb எழுதி நீங்க வந்து இந்த sentences நிறைவு செய்யணும். Activity 7. Fill in the blanks with the correct form of the verb given within brackets. Correct form of the verb. இதுவும் ஒரு passive voice activity தான். Last week there was an alms giving at our place. போன கிழமை எங்கட வீட்ல ஒரு தானம் வழங்குற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. We started getting ready for the event some weeks before. அந்த தினத்துக்காக நாங்கள் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடியே நாங்கள் தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். These were some of the things that were done by us. இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை தான் நாங்கள் செய்தோம். Were done. So these were some of the things என்ற நேரம் plural. So were done by us. The monks from the village temple. The monks என்ற நேரம் வந்து கிராமத்தில் இருந்த பிக்குக்கள் வந்து plural என்றனால invite. Were invited for the occasion. இதில் நாங்கள் by us என்று திரும்ப திரும்ப எழுதணுமா? இல்லை. ஏன்னா இது எல்லாமே செய்தது இவர்கள் தான். ஸோ எங்களுக்கு சப்ஜெக்டை நாங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை.
The house clean and the curtains. So அதுக்கு நாங்க என்ன எழுதலாம்? The house was cleaned and the curtains plural என்றனால wash were washed. வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி curtain எல்லாம் கழுவி இருக்காங்க. The house paint by father and his friends. The house was painted by father and his friends. The compound blank sweep. வீடு எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க யாரு? அப்பாவும் அவரோட நண்பர்களும். கம்பவுண்டா அந்த வளவை யார் வந்து சுத்தப்படுத்தி இருக்காங்க? The compound was swept. The sweeped past participle வந்து swept. And the garbage burn. குப்பைகளை எரிச்சிருக்காங்க. Garbage was burnt. The provision for the arms by provisions. இது வந்து இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இது வந்து provisions என்று இருக்கணும். அப்ப அந்த தானத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கியிருக்காங்க. So were bought by mother who blank help by the grandmother. பொருட்களை அம்மா வாங்கியிருக்காங்க. அம்மாவுக்கு யார் உதவி செஞ்சது? பாட்டி. So who was helped by the grandmother. இப்படி சரியான இடத்துக்கு எந்த verb be verb choose பண்றதுன்னு நாங்க இப்ப பார்த்தோம். சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அதே நேரம் past participle ஃபார்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Activity 8. As the secretary of the Science Society, write a notice to be displayed on the school notice board informing the grade 10 students about the visit to the shoe factory. ஷூ ஃபேக்ட்ரிக்கு போகிறத பற்றி தரம் 10 மாணவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு சுவரொட்டி அதாவது நோட்டீஸ் ஒன்று எழுதணும். என்னெல்லாம் அதில் இருக்கணும்? இன்க்ளூட் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன், த இவெண்ட், எதை பற்றினதுன்னு எழுதணும், த டேட் அண்ட் டைம், திகதி மற்றும் நேரம், பர்பஸ் ஆஃப் த விசிட், போகிறதுக்கான நோக்கம், ஹூ கேன் பார்ட்டிசிபேட், யாரெல்லாம் இதில் வரலாம், திங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு பிரிங், மாணவர்கள் என்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணும். Notice. The Senior Science Society of Samodaya Mahavidyalaya has organized a visit to the JS Shoe Factory. அப்போ Science Society-ஆல வந்து JS Shoe Factory-க்கு போகிறதுக்கு ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. We will depart school at 7 AM on the 9th of October 2020. 7 மணிக்கு 9ஆம் தேதி அக்டோபர் வந்து நாங்கள் போக போகிறோம். All the students of grade 9 and 10 are expected to participate. தரம் 9, 10 மாணவர்கள் எல்லாருமே வருகை தர வேணும். Each student should bring their breakfast. Lunch will be provided in Kurunagala. அவங்க வந்து காலை உணவை அவங்க கொண்டு வரணும். ஆனால் பகல் போசனம் வந்து குருநாகலில் அவங்க கொடுப்பாங்க. A letter granting parents permission should be handed over to the class teacher on or before the 31st of September. அப்போ பெற்றோர்களின் அனுமதி கடிதத்தை வந்து டீச்சர்கிட்ட 31வது நாள் செப்டம்பருக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். டேட் திகதி இருக்கணும், செக்ரட்டரி சிக்னேச்சர் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நோட்டீஸ் எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Activity 9. Imagine you are the secretary of the Science Society of your school. Write a letter to the manager of the shoe factory thanking him for his cooperation during your visit to the shoe factory. அப்போ நன்றி கடிதமும் நாங்கள் எந்த செக்ஷனில் எழுதுவோம்? ஃபார்மல் லெட்டர் கேட்டகரியில் தான் வரும். அப்போ அவங்க பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் ஷூ ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கீங்க. இப்போ வந்து அதை தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் எழுத போகிறோம். Science Society, Vidya Girls High School, Badulla, and the date, Mr. Nimal Senaviratna, the manager, JS Shoe Factory, Kandana, Dear Sir, la ஆரம்பிச்சு I wish to thank you for giving us the opportunity to visit your shoe factory. உங்களோட ஷூ ஃபேக்ட்ரிக்கு எங்களுக்கு வருகை தர அனுமதி தந்ததுக்கு ரொம்பவே நன்றி.
It was indeed a valuable experience for all the students who took part in this field visit. வந்த எல்லாருக்குமே இது ஒரு ரொம்பவே பெருமதியான ஒரு அனுபவமாக இருந்தது. We were benefited from the explanations and presentations done by your staff. அதில் உள்ள passive verb பார்த்தீங்களா? நீங்கள் உங்களோட ஊழியர்கள் எங்களுக்கு கொடுத்த விளக்கங்கள், presentations எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. Students also enjoyed the refreshments. நீங்கள் தந்த எங்களுக்கு சிற்றுண்டியை உண்டும் எங்களோட மாணவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. Thank you once again for your kind cooperation. நீங்கள் இப்படி கனிவாக ஒத்துழைச்சதுக்கு ரொம்பவே நன்றி. Yours faithfully, அருணி ரத்னசிங்கம், செக்ரட்டரி. இப்போ இதில் ஃபார்மல் லெட்டர் என்ற நேரம் எங்களோட அட்ரஸ், டேட், அவங்களோட பேர், டெசிக்னேஷன், அவங்களோட அட்ரஸ், அதே நேரம் சல்யூட்டேஷன். இப்போ இது தேங்கிங், லெட்டர் ஆஃப் தேங்க்ஸ் என்றனால இதுக்கு நாங்கள் சப்ஜெக்ட் டாபிக் எழுத தேவையில்லை. லெட்டர் பார்க்க இப்படி இருக்கணும், எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கணும். Now let's look at this puzzle. Down a period of 100 years. 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வர்றதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? நாங்கள் அதை ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ செஞ்சுரி. The facts, signs or objects that make you believe that something is true. எந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாங்கள் ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்புவோம்? Evidence. Second, down, evidence. Third, connected with the past. கடந்த காலத்தோட தொடர்பு பட்டதை நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் என்று சொல்லுவோம். வரலாற்று. To become different, மாறுதல், அதை நாங்கள் சேஞ்ச் என்று சொல்லலாம். 4, down, change. Have a similar appearance to or qualities in common with someone or something. ஒரே மாதிரி ரெண்டு விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கிறத நாங்கள் resemble என்று சொல்லுவோம். Now let's look at 6 across. A general direction in which a situation is changing or developing. ஒரு திசையை நோக்கியே ஒரு விஷயம் டெவலப் ஆகிறத நாங்கள் ட்ரெண்ட் என்று சொல்லுவோம். A period of 10 years, especially a continuous period. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளை நாங்கள் டெக்கேட் என்று சொல்லுவோம். டெக்கேட் தசாப்தம் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோம். Connected with the study of cultures of the past and of periods of history by examining the parts of buildings and objects found in the ground. நிலத்துக்கு அடியில் இருந்த கடந்த காலத்துக்கான எச்சங்கள், அது பில்டிங்காக இருக்கலாம், வேறு விஷயங்களாகவும் இருக்கலாம். அதை நாங்கள் ஆர்கியாலஜிக்கல் என்று சொல்லுவோம். Ninth one, a period of time. ஒரு காலயத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஈரா என்று நாங்கள் சொல்லுவோம். This is the answer. So now we have completed all the activities of Unit 5 workbook.